Hi friends, welcome to Two Bird channel. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன், எந்த மாதிரி வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் வந்து மேக்ஸிமம் ஓட் பண்ணது வந்து டெய்லி விலாக்காக தான் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி ரொட்டீன் விலாக் வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது காலையில் மார்னிங் டிஃபன் வந்து நான் இட்லி பண்ணியிருந்தேன், இட்லி சாம்பார். இந்த இட்லி வந்து நான் ரேஷன் அரிசியில் தான் பண்ணினேன். ரேஷன் அரிசியில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்னிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ½ அன் ஹவர் 1 hour நான் வந்து ஆரி ஒர்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த ஆரி ஒர்க் வந்து நான் இன்னொரு சேனல் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் பிகினர்ஸ் டியூட்டோரியல்ஸ் போயிட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள், எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், மதியம் டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வெயில் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் தலை காட்ட முடியல, ரொம்ப செம்ம வெயில் அடிக்குது. 1 week ஃபுல்லாக கண்டினியூவாக மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீக் மண்டேலேருந்தே நல்ல வெயிலாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்ட்டு. ஸோ வெயிலில் செடியெல்லாம் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குது, அதுக்கெலாம் நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். சின்ன செடியாக தான் வச்சேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக நல்லா சூப்பராக வந்திருக்கு செடி. அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பை 1 hour ஊற வச்சுட்டு அதை அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வடை மாவு பதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்க போகிறோம். எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஒவ்வொரு குழிக்கும் 3 உருண்டை வச்சுக்கிறேன். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி மெத்தடு தான். ஸோ நம்மளுக்கு சாம்பார் வைக்க டைம் இல்லை, அப்படி டெய்லி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம், இங்கே மரம் இருக்குது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல. ஸோ இந்த பலாப்பழத்துக்காக தான் ஏனை நிறையா வரும், ஏனை நிறையா வந்தது நான் ஒரு சேனல் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, அதைக்கும் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணுங்கள் பாருங்கள். இன்னொரு பலாப்பழம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, இது என்ன பழுக்கில் காயாக இருக்குது. ஸோ பழுக்கட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன், ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். புளி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக புளி குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அதோட கேஷ்யூ கொஞ்சம் சேர்த்து அரைச்சி ஊற்றுனோன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டையை போட்டு ஒரு 5 minutes பாயில் பண்ணிவிட்டு நிப்பாட்டிடலாம். அதுக்கப்புறம் இட்லிக்காக நான் அரிசி ஊற வைக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் ஊற வைக்கிற ப்ரிப்போஷன், எப்படி ஊற வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். 2 டம்ளர் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன், இது ரேஷனில் ப்ரொவைட் பண்ணுற அரிசி தான். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் எடுத்தேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட நம்ம சாதம் வந்து மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இட்லி ரொம்பவே சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும், தோசையுமே நல்லா வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மெத்தடில் தான் இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா வருது. இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுவேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இந்த மெத்தடும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 2 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் சாதம் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து அதே டம்ளரில் நான் ½ டம்ளர் எடுத்துக்கிறேன், தோல் இல்லாத உளுந்து தான் இது, வந்து நான் மாவு வந்து நல்லா வரும், ஸோ அதனால் தோல் இல்லாத உளுந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் ஊற வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, நல்லா செம்ம மழை,
காலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா மதியம் டைமில் நல்லா வெயில் அடிச்சுது. இப்போ ஈவினிங் டைம் நல்ல மழை. பாருங்கள், பால்கனியெல்லாம் நல்லா நனைஞ்சிருக்கு. வானம் பாருங்கள் எப்படி இருட்டலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரியும். மார்னிங் இருந்ததுக்கும் இப்போக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் அந்த பலாப்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்க பீஸ்லாம் தனியாக எடுத்துட்டோம். ரொம்பவே நல்லா பழுத்துருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா பெரிய பெரிய சொலையாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம ஃப்ரீயாகவே இருக்கும். வேணுங்கிற பழம் வந்து நம்ம மரத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மழை வந்துச்சு இல்லையா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது, அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் க்ளீனர் வந்து நான் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம டிவி, ஃப்ரிட்ஜ், கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே க்ளீன் ஆகி வருது. இப்போ அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரை டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் டவல் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடம் கருப்பாக இருக்கோ அந்த இடம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் வெட் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்தால் நல்லா க்ளீனாகி வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே க்ளீன் ஆயிடுச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதில் உள்ள ரேக்கையும் நான் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் அதையும் நம்ம செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பால் மட்டும் மேலே ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். பால் கெட்டு போயிடும்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப க்ளீனாகி நல்லா வந்திருக்கு, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது அதோட ரேக்கெல்லாம் செட் பண்ணிட்டேன். பாருங்கள், செட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ டோர் சைடும் நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ளார சைடும் எல்லா ரேக்கையும் நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு தோசையும் தக்காளி சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சட்னி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து நைட் வரை என்னோடய ரொட்டீன் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.